எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தலுக்கான மாவட்ட வாரியான கள நிலவரங்களை பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் மாவட்டமானது விழுப்புரம் மாவட்டம். இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிலவரங்களை பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் எவ்வாறு இருக்கிறது கள நிலவரம் உங்களுடைய பார்வையில? இந்த விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை வட தமிழ்நாட்டு அரசியல்லே ஒரு எபி சென்டர்னு சொல்லலாம். ஏன்னா இங்க இருந்துதான் அந்த வட தமிழ்நாட்டு அரசியலாகட்டும், இப்போ செசன வன்னியர் அரசியல் அது இங்க இருந்தா அப்படி தொடங்கும். அந்த அளவுக்கு ஒரு போலரைஸ்டான ஒரு டிஸ்ட்ரிக்ட் இது. இதுல வந்து கொஞ்சம் காஸ்ட் சென்சிட்டிவிட்டி இங்க அதிகம். ஸோ இங்க வந்து நீங்க வந்து திமுக எம்ஜிஆர் காலத்துல வந்து ஒரு வித்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு மெயின் ரீசனே இங்க வன்னியர் ஆதரவு தான். அப்ப திமுகல நிறைய வன்னியர்கள் பவர்ஃபுல்லா இருப்பாங்க. இந்த விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டை பொறுத்தவரை இங்க செஞ்சி ராமச்சந்திரன் பவர்ஃபுல்லா இருந்தார். அந்த ராமதாஸ் உடைய என்ட்ரிக்கு அப்புறம், பொலிட்டிக்கல் என்ட்ரி பாமக வளர்ச்சிக்கு அப்புறம் செஞ்சி ராமச்சந்திரன் அப்போ இதனால போல வேற ஒரு காரணத்துக்காக மதிமுக போனேன். திமுகவில் வந்து கொஞ்சம் ஒரு பலவீனமாகக்கூடிய சூழல் இருக்கும்போது அப்போ பொன்முடி வந்து விழுப்புரத்துல வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசரை எமர்ஜாரு. அது நான் வன்னியர் பாலிடிக்ஸை பொன்முடி பண்றாரு. அதை கவுண்டர் பண்றதுக்கு ஜெயலலிதா, சி.வி. சண்முகம் போன்ற ஒரு லீடர்ஸ் உருவாக்குனாங்க. இன்னைக்கு திமுக லக்ஷ்மணன் கூட அவங்க அந்த ஒரு சி.வி. சண்முகத்தை மட்டும் ஜெயலலிதா உருவாக்கல, ஒரு டீம் ஆஃப் லீடர்ஸ் உருவாக்குனாங்க. அதுல லக்ஷ்மணன் ஒரு ப்ராமினன்ட் லீடரு. ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் இங்க 10% கொடுத்ததுனால இது அதிமுக ஒரு வன்னியர் கட்சியாகவே மாறிச்சு. ஸோ அங்க அப்ப சி.வி. சண்முகத்தோட டாமினன்ஸ் வந்து விழுப்புரத்துல ரொம்பவே அதிகமா இருக்கு. ஆனா நீங்க வந்து மாறாக பொன்முடியோட ஆளுமைன்ட்டு திமுகவில் வந்து இந்த ஆட்சியில் நல்லா குறைஞ்சிருக்கு. இது நம்ம இந்த அனலைஸ் பண்ணும்போது டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன். பொன்முடி வந்து ஒரு என்டையர் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டோட ஃபேஸா இருந்த பொன்முடி வந்து இன்னைக்கு வந்து அவர் மாவட்ட செயலாளர் கிடையாது, அவர் மகந்தன் மாவட்ட செயலாளர் நினைக்கிறேன். அதுவும் விழுப்புரம் மாவட்டத்து மூன்றாவது பிரிச்சு அதுல ஒரு பகுதிக்கு தான் அவர் மகன் மாவட்ட செயலாளர் இருக்காரு. அது வந்து திமுகவுக்கு என்னன்னா அப்படி குறைத்ததால என்ன திமுகவுக்கு என்ன பலன் கிடைச்சதுன்னா, இது வரைக்கும் இதுல வந்து மற்ற இரண்டு ஜிஞ்சி மஸ்தான் கொண்டு வந்தாங்க, இப்போ அதிமுக லக்ஷ்மணன் கொண்டு வந்தாங்க, அப்புறம் விழுப்புரம் பொன்முடியோட மகன். ஸோ அப்படி இருக்கும்போது 3 ஆர்கனைசர்ஸ், ஒரு ஆர்கனைசர் இருந்த இடத்துல 3 ஆர்கனைசர்ஸ் வந்தாங்க. அதுல ஒரு முஸ்லிம், ஒரு வன்னியர், ஒரு நான் வன்னியர்ன்றப்ப எல்லா செக்ஷன்ஸ்கார பாலிடிக்ஸ் திமுக இந்த 5 ஆண்டுகள்ல பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான களமும் தெரியுது. ஆனா அதிமுகன்றது மேலும் மேலும் அது ஒரு சி.வி. சண்முகம் என்பது விழுப்புரத்தை தாண்டி ஒரு பெரிய வன்னியர் முகமாட்டு வளர்ந்துட்டு இருக்கு வராரு. அது இன்னொரு டைரக்ஷன் அதிமுக அரசியல் போயிட்டு இருக்குன்றது. ஸோ அதுதான் இந்த விழுப்புரம் அரசியல் வந்து இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ் நடந்திருக்கு. இப்போ வந்து இந்த அரசியல் வந்து இது களத்துல எப்படி எதிரொலிக்குதுன்ற இப்ப தொகுதியில் பார்ப்போம். இந்த விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை மொத்தம் 7 தொகுதிகள்: செஞ்சி, மயிலம், திண்டிவனம், வானூர், விழுப்புரம், திருக்கோயிலூர், அப்புறம் விக்கிரவாண்டி. இந்த 7 தொகுதிகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம செஞ்சியில் தான் இருப்போம். ஜிஞ்சியை பொறுத்தவரை ட்ரெடிஷ்னலாகவே டிஎம்கே ஸ்ட்ராங் ஹோல்டு தான் இருக்கு. அதிமுக எடுத்துட்டோம்னா ஒரே ஒரு முறைதான் செஞ்சியில வெற்றி பெற்றிருக்காங்க, 2001. திமுகவை பொறுத்தவரை அங்க ஜிஞ்சி ராமச்சந்திரன் அப்போ எக்ஸ்டெண்ட் மூலமா அவர் வந்து 70களில் ஸ்ட்ராங்கா தொடங்கி ஒரு 90s வரைக்கும் அங்கே ஸ்ட்ராங்கா இருந்ததால செஞ்சி வந்து ஒரு திமுக கோட்டையாவே மாறிடுச்சு. 2001 இந்த தேர்தலில் மட்டும் அதிமுகவை சேர்ந்த திரு வி. ஏழுமலை என்றவரை வெற்றி பெறாரு. அது கூட அவர் என்னன்னா அன்னைக்கு வந்து ஒரு பெரிய அணி அமைஞ்சது. பாமக கூட இருந்ததால் தான் அந்த 50% ஓட்டு எடுத்து அங்கே ஜெயிக்கிறாரு. அதுக்கப்புறம் பாமகவும் திமுகவும் தான் மாறி மாறி இங்கே ஜெயிச்சிட்டு இருக்காங்க. 2011 பார்த்தீங்கன்னா திமுக தோல்வி அடைகிற தேர்தலில் வந்து இங்க வந்து பாமக கேண்டிடேட் வெற்றி பெற்றிருக்காங்க. அது பாமகவுக்கு ஓட் டிரான்ஸ்ஃபர் பண்ணி திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. 44% ஓட்டு ஒரு பாமக சேர்ந்த கணேஷ்குமார் எடுத்திருக்காரு. 2வது அதிமுக கூட்ட ஒரு 2000 ஓட்டு கம்மி வித்தியாசத்துல வந்து சிவலிங்கம்ன்ற தேமுதிக வேட்பாளர் தோக்குறாரு. இது 2016 வரும்போது அதிமுக, பாமக, திமுக, தேமுதிக 4மே தனித்தனியா நிற்கும். என்ன ஆகுதுன்னா திமுகவை சேர்ந்த மஸ்தான் வந்து 43% எடுக்காரு. அதிமுக வேட்பாளர் கோவிந்தசாமி 33% எடுக்கிறார். பாமக வந்து 14% எடுக்கிறார்.
மதிமுக அதாவது தேமுதிக அணி வந்து 5% இருக்கு. அந்த 5% விட்டுலாம். இப்போ திமுகவும் பாமகவும் சேர்ந்து நிற்கும்போது 44 இருந்திருக்கும்போது அதே திமுக தனித்தனியா இருந்துச்சுக்கோங்க. இந்த 44 பிரியும் போது திமுக 43, பாமக 17. அது 43% எடுத்த அதிமுக வந்து பலவீனப்படுது. அது 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 என்ன காரணம்னா பாமக திமுக அன்னைக்கு இருக்கும்போது திமுக வாக்களிக்கூடிய தலித் மக்கள் கொஞ்சம் வந்து அவங்களுக்கு ஒழுங்கா ஓட்டு போடல. பாமகவுக்கு எதிராக வந்து தேமுதிக ஓட்டு போட்டாங்க. இதே நீங்க திமுக தனியா நிற்கும் போது அந்த ஓட்டு வந்து அதிமுக வெளில வருது. அதிமுக பலவீனப்படுது. அப்ப இதே இதே நீங்க 21ல மறுபடியும் பாமக 14 அதிமுக போகும்போது அந்த 14, 33, 47 வரணும். அது வர மாட்டேங்குது. அப்ப 36 தான் வருதுன்னா அப்ப அதிமுக வந்து ஃபர்தரா பலவீனப்படுது. மறுபடியும் பாமக உள்ள போறதால. ஏன்னா அவங்க பாமக எதிர்ப்பு அரசியல் அந்த 5 வருஷம் ஜெயலலிதா காலத்துல பண்ணதால பாமக வரும்போது இன்னும் ஃபர்தரா தலித்ஸ் வந்து திமுக நோக்கி வராங்க. இதுதான் இந்த ட்ரெண்டை காட்டுது. இப்ப 2016ல 43% எடுத்து ஜெயிக்கிற மஸ்தான் அவர்கள், அமைச்சர் மஸ்தான், இப்ப வந்து 53%ன்னா அப்ப தலித் கன்சால்டேஷன் அங்க போயிருக்கீங்க. மைனாரிட்டி கிடையாது விஷயம், தலித் கன்சால்டேஷன் அங்க இருக்கு. அதுதான் இங்க காட்டுது. ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரை இப்போ நம்ம நாம் தமிழர் போத்து எடுத்துட்டோம்னா நாம் தமிழர் வந்து 2016ல அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது 580 ஓட்டு தான் எடுக்கிறாங்க. இதே நீங்க 2021ல கிட்டத்தட்ட ஒரு 1000 மடங்கு வளர்ச்சின்னு சொல்லலாம். இது சரி, இது 2021ல 1000% growthன்னு சொல்லலாம். 9000 ஓட்டு எடுக்கிறாங்க. அப்புறம் 24ல 10,000 ஓட்டு தாண்டிடுறாங்க. வட மாவட்டத்தில் எல்லா இடத்துலையும் பொறுத்தவரை 8 to 12,000 தான் நாம் தமிழரோட ஓட்டிங் வந்து இப்படி இருந்திருக்கு. ஸோ நாம் தமிழருக்கு இங்கே ஒரு டீசெண்டான ஓட்டு கொஞ்சம் அவங்க ட்ரெண்டுக்கு ஆவரேஜுக்கு ஏற்ற இருக்கு. நீங்க 24 தேர்தல் காலத்துல பாத்தீங்கன்னா இங்க வந்து ஆரணி தொகுதிக்கு உட்பட்ட இது 43% திமுக எடுக்கிறாங்க. அதிமுக 25, பாமக 24. ஸோ 2 பேர் 49% வராங்க. ஆனா இந்த 2 பேர் தனித்தனியா நிக்கிறதால வருது. இதே ஒண்ணு சேரும்போது அதிமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய தலித் ஓட்டர்ஸ் கொஞ்சம் வெளில வராங்க. ஸோ அது வந்து திமுகவுக்கு அட்வான்டேஜா போகும். அதனால இந்த தொகுதியை பொறுத்தவரை நான் திமுக வந்து மீண்டும் திரு மஸ்தான் அவர்கள் வெற்றி பெறுவார்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ வந்து மயிலம் தொகுதிக்கு போகலாம். 2வது மயிலம் தொகுதியை பொறுத்தவரை 2011 தான் ஃபர்ஸ்ட் முதல் தேர்தல். 2008 டீலிமிட்டேஷன் தான் ஃபார்ம் பண்றாங்க. 2011ல அதிமுக ஜெயிக்குது. 16ல திமுக சேர்ந்த மாசிலாமணி ஜெயிக்கிறாரு. 21ல பாமக அதிமுக கூட்டணி ஜெயிக்கிறாங்க. நீங்க 11ல பாத்தீங்கன்னா இதே மாதிரி திமுக பாமக கூட்டணி பாமக நிற்குது. பாமக வந்து 40% எடுக்குது. அதிமுக தேமுதிக வந்து 53% போகுது. 16ல இந்த 4மே தனித்தனியா நிற்கும் போது என்ன ஆகுதுன்னா அங்க வந்து விசிக கொஞ்சம் டீசெண்டான ஓட்டு இருக்கு. ஸோ விசிகான்றது தேமுதிக அணி. அப்போ வந்து பாத்தீங்கன்னா திமுக அந்த இப்போ ஜெஞ்சியில பார்த்த மாதிரியே கொஞ்சம் அதிமுக தனியா நிற்கும் போது அதிமுக தலித் வாக்குல திமுக கொஞ்சம் புல் பண்றாங்க. அதிமுக பலவீனப்படுறாங்க. அந்த திமுக பாமக தனியா நிற்கும் போது பாமக அங்க 15% எடுக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் ஒரு 6%, அது தேமுதிக அணியில அவங்க எடுத்துடுறாங்க. ஸோ ஐடியலி அதிமுக பாமக 53% இருந்த அணியில வந்து பிரிஞ்சதுக்கப்புறம் 40% தான் இங்க 13% வெளில போகுது. பெரும்பாலும் அது திமுக தான் இருக்கு. திமுக கிட்ட பாமக ஓட்டு நிற்கிறது. பாமக தன்னோட ஓட்டு பிரிச்சு எடுத்துட்டு போயிடுறாங்க. 21ல இதே அதிமுக பாமக சேரும்போது ஜெஞ்சியில ஏற்படுற பாதிப்பு வந்து இங்க தடுக்கப்படுது. ஜெஞ்சியில வந்து அங்க அமைச்சர் மஸ்தான் பவர்ஃபுல் லீடரா இருந்தாரு. அவரால் இன்னும் ஃபர்தரா ஏடிஎம்கே டேமேஜ் பண்ண முடியும். இங்க வந்து டேமேஜ் பண்ண முடியல. பாமக கண்டெஸ்ட் பண்ணி அந்த ஏடிஎம்கே ஓட்டு வந்து ஓரளவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. பாமக 46% எடுத்திருக்காங்க. திமுகவுக்கு வந்து அந்த இவங்க வந்து திமுகவுக்கு வந்து 41, 44 போறாங்க. பெரிய அது விசிகா ஓட்டு மட்டும் தான் உள்ள வருது. பெரிய அளவுக்கு அதிமுகவை திமுக இந்த தொகுதி பலவீனப்படுது. அதனால இங்க வந்து பாமக இப்போ 2021ல வெற்றி சொல்றாங்க. இந்த தொகுதியில பார்த்தோன்னா நாம் தமிழரோட ஓட்டிங் எப்படி இருக்குன்னா நாம் தமிழர் இங்க வந்து 8000 ரேஞ்சில் இருக்காங்க. இவங்க 670 ஓட்டுல ஆரம்பிச்சு இந்த 8300 ஓட்டு 16ல 21 எடுத்திருக்காங்க. 24ல 8800 ஓட்டு. ஸோ அந்த ரேஞ்ச் தான் இவங்க இருக்காங்க. ஸோ 8000 to 12,000 தான் நாம் தமிழர்.
எல்லா வட மாவட்ட தொகுதியிலும். இதுல ஏதோ எக்ஸெப்ஷன் விதிவிலக்கா வந்தாங்க. இதுல வந்து இதுல வந்து பார்லிமெண்ட் பொசிஷன் வந்து இது வந்து ஆரணி தொகுதி பார்லிமெண்ட் வரும். திமுக உதயசூரியன் போட்டிட்டு 43% வருது. அதிமுக 66, பாமக 22. ஒருவேளை இந்த அணியில பாமகவை கண்டெஸ்ட் பண்ணா கூட நான் வந்து இந்த ஒரு பாமக 46 எடுத்ததால எனக்கு தெரிஞ்ச அதிமுக பாமக ஓட் டிரான்ஸ்ஃபர் நல்லாவே இருக்குன்னு தான் பாக்குறேன். இந்த தொகுதியில நான் அரௌண்ட் 45% ஓட்டு அவங்க எடுத்ததால இந்த தொகுதி வந்து நான் அதிமுகவுக்கு அதிமுக அணியில ஃபேவரா கொடுத்துட்றேன். ஒருவேளை இந்த தொகுதியில வந்து ஒரு பாமக அதிமுக போட்டிட்டா இது இன்னமும் அவங்களுக்கு வசதியா போயிடும். அதிமுக சேர்ந்த ஒரு ஸ்டார் கேண்டிடேட் இருக்காங்கன்னு பார்க்கலாம். இதை பத்தி நான் ஃபர்தரா பேசும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. அடுத்ததாக திண்டிவனம் சட்டமன்றம். ஓகே, திண்டிவனத்தை பொறுத்தவரை இது வந்து திமுக 62 பாசிட்டிவா எஸ்டாப்ளிஷ் ஆன ஏரியா. இங்க வந்து காங்கிரஸ்க்கும் கொஞ்சம் அந்த காலத்துல கொஞ்சம் பிரசன்ஸ் இருந்தாரு. அதனால கொஞ்சம் மாறி மாறி 2 பேர் திமுகவும் சரி காங்கிரஸ் பிற்காலத்துல அதிமுக மாறி மாறி இங்க ஜெயிச்சுட்டு வர்றாங்க. சிவி சண்முகம் தன்னோட முதல் தேர்தலை வந்து இங்கதான் கண்டெஸ்ட் பண்றாரு. 2001 கண்டெஸ்ட் பண்றாரு, ஜெயிக்கிறாரு. 2006 திமுக வெற்றி பெறும் போதே சிவி சண்முகம் வெற்றி பெறாரு. அப்புறம் 8 வந்து டீலிமிட்டேஷன் ஆகி இது ரிசர்வ் தொகுதியை மாற்றப்பட்ட பிறகு விழுப்புரம் போறாங்க. 2011 இவங்க அதிமுக ஜெயிக்குது. 16 திமுக வேட்பாளர் ஒரு சிறிய மார்ஜினில் ஜெயிக்கிறாங்க. அப்படி எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்புறம் 21 அதிமுக ஜெயிக்கிறாங்க. இப்போ வந்து நீங்க 2011 பொசிஷன் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஜிஞ்சி மயிலம்ல பார்த்த அதே ட்ரெண்ட் தான். திமுக பாமக கூட்டணி இங்கேயும் 40% எடுத்திருக்கு. அந்த ஸ்டேட் ஆவரேஜ் விட இங்க அதிகமா இருக்கு. பாமகக்கே திமுக ஓட் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனா நீங்க வந்து 2011 அதிமுக வேட்பாளர் 52% எடுத்திருக்காங்க. இதே 16 என்ன ஆகுதுன்னு 4 பேர் தனி நிற்கும் போது திமுகவை சேர்ந்த சீதாபதி என்றவங்க வந்து 35% எடுக்கிறாங்க. நீங்க வந்து அந்த நான் இதுவரையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். திமுகவும் பாமக கொஞ்சம் தனியாக அதிமுக பலவீனம். அதிமுக சேர்ந்த தலித்துகள் திமுக நோக்கி வர்றாங்க. அதனால 52% இருந்த அதிமுக வந்து 35% வந்து வராங்க. அப்புறம் தேமுதிக அவங்களுக்கும் கொஞ்சம் 8%. ஸோ அதிமுக ஒரு 10% கொஞ்சம் ஓட்டு இங்க இழந்திருக்காங்க. அந்த திமுகவுக்கு தான் இழந்திருக்காங்க. பாமக அவங்களோட வன்னியர் ஓட்டு வந்து 17% நீங்க எடுத்துட்டாங்க. இதுல 21 2 பேர் சேர்ந்து வரும்போது 35-17 வந்து ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகி அதிமுக 48% எடுத்தது. ஸோ இங்க வந்து ஓரளவு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு பாமகவுக்கு. இங்க ஜிஞ்சியில் ஏற்பட்ட அளவுக்கு பாதிப்பு இங்க ஏற்படுத்தல. திமுக அதே வேட்பாளர் வந்து இத்தனைக்கும் தேமுதிக அந்த விசிகா ஓட்டு தான். அது விசிகா ஓட்டு கொஞ்சம் உள்ள வந்து அவங்களால இன்சபிஷியன்டா போயிடுச்சு. விசிகா ஓட்டு மட்டும் தான் உள்ள வருது. அதாவது தேமுதிக 2016 எடுக்கிறாங்களா, அது பெரும்பாலும் விசிகா ஓட்டு தான். அது 35 வருஷம் 42-43 இந்த ரேஞ்ச் தான் நிற்குது. ஸோ ஆனால் அதிமுக பாமக கெமிஸ்ட்ரி வந்து ஒரு ஒர்க் அவுட் ஆகி 48 இங்கே எடுத்துடுறாங்க. அதனால இந்த தொகுதி வந்து நீங்க ஜிஞ்சியில பார்த்த பாதிப்பு வந்து இங்க இல்லை. இங்க வந்து நாம் தமிழரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, நாம் தமிழர் இங்கேயும் அந்த 8000-12,000 ரேஞ்ச் தான். 900 ஓட்ஸ்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் 9200 ஓட்டு 22 எடுக்கிறாங்க. 24 8200 ஓட்டு எடுக்கிறாங்க. 2024 தேர்தல் பொசிஷன் எப்படி பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. இங்க வந்து விசிகா கண்டெஸ்ட் பண்றாங்க. விசிகா கண்டெஸ்ட் பண்ணியும் திமுக அணியில வந்து இவங்க 45% எடுத்திருக்காங்க. ஸோ அந்த 42 இருந்தது 45 போயிருக்கு. 30 அதிமுக 30% எடுத்துடுறாங்க. பாமக 18%. ஸோ மொத்தம் 48% ஓரளவுக்கு அதிமுக பாமக அணி சேர்ந்து அந்த 48ன்றது அப்படியே ஓரளவு வந்துருச்சு. இந்த 45 திமுக ஓட்டு கொஞ்சம் ஷூட் ஆயிருக்கு. இப்போ இது வந்து இப்போ எப்படி பார்த்தோம்னு ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு இதாக தான் இருக்கும். ஒருவேளை இங்க உதயசூரியன் போட்டி எடுக்கும்போது இதே 45 அவங்க எடுத்தாங்கன்னா
அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த 48 ரீட்டைன் ஆகுமா அப்படின்றது தெரியல. அங்கே போலரைசேஷன் எப்படி வரும்னு தெரியல. இது கேண்டிடேட் பேஸ் பண்ணி ரொம்ப 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 டஃப்பு இது சீட் மாதிரி தெரியுது. ஸோ என்னோட இது வந்து நான் அதிமுகவுக்கு ஒரு சின்ன ஒரு எட்ஜு கொடுப்பேன். ஏன்னா அவங்க வந்து ஒரு இஷ்யூ இல்லாத தேர்தலில் 30% எடுத்திருக்காங்க. அதனால அதிமுகவுக்கு நான் ஒரு எட்ஜு ஒன்று கொடுப்பேன். ஸோ அதனால நான் வந்து இந்த தொகுதியை பொறுத்தவரை இது அதிமுக ஒரு சின்ன எட்ஜ் இருக்கு. ஆனால் க்ளோஸ் ஃபைட் இது. ஓகே, அடுத்ததா திண்டிவனத்தை தொடர்ந்து வானூர் சட்டமன்ற தொகுதி, இந்த தொகுதியோடைய நிலவரம். இந்த வானூர் தொகுதியை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் இதுவும் திமுக பாசிட்டிவா எஸ்டாப்ளிஷ் ஆன ஏரியாஸ்ல ஒன்று. 62லயே திமுக ஜெயிக்கிறாங்க. அதாவது எதிர்கட்சியா எமர்ஜ் ஆகும் காலத்துல இவங்க திமுக ஜெயிக்கிறாங்க. 67 ஜெயிக்கிறாங்க. 71, 77, 80, 80 வரைக்கும் திமுக வெற்றி பெற்றாங்க. 84 தான் முதல் முறை இங்க அதிமுக ஜெயிக்கிறாங்க. அப்புறம் திமுக மாறி மாறி வெற்றி பெறாங்க. 2001 அப்புறம் கன்சிஸ்டண்டா அதிமுக தான் இங்க ஜெயிச்சுட்டு வர்றாங்க. ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரை நீங்க வந்து 2016 என்ன ட்ரெண்ட் வந்துச்சுன்னா, 2016 அதிமுக தேமுதிக அணி வந்து 55% எடுக்கு. திமுக வேட்பாளர் வந்து 40% வராங்க. திமுக பாமக விசிக அணி இது 2016 தனியா நிற்கும் போது அதிமுக 36% இருக்கிறாங்க. நம்ம மற்ற தொகுதியில் பார்த்த அதே ட்ரெண்ட் தான். திமுகவும் பாமகவும் இங்க எந்த தொகுதி விசிகவும் தனிச்சு நிற்கும் போது அதிமுக நல்லாவே 55 36 வராங்க. தேமுதிக வந்து திமுக வந்து 30% தான் வராங்க. அவங்களுக்கு வந்து என்னன்னா, இவங்க இங்க என்ன சிக்கல் ஆகுதுன்னா, விசிகா வந்து இங்க கொஞ்சம் ஓட்டு திமுக ஓட்டு பிரிச்சிருக்காங்க. இதே நீங்க ஜெஞ்சி மயிலம் திண்டிவனத்து திமுக அதிமுக பலவீனப்படுத்தி கொஞ்சம் ஏறுறாங்க. பாமக ஓட்டு வெளில போனாலும். பட் ஆனால் இங்க வந்து தலித் ஓட்டுகள் வந்து விசிகா பிரிச்சு எடுத்துடுறாங்க. அவங்க 13% இருக்கு. அதனால 30% ஓட்டு தான் இவங்க எடுக்கிறாங்க. பாமக வந்து 15% ஓட்டு இருக்கு. இவங்க 13% விசிகா ஓட்டு இருக்கு. அப்புறம் பாமகவும் அதிமுகவும் சேரும்போது என்ன ஆகுதுன்னா, ஓரளவுக்கு கெமிஸ்ட்ரி வந்து ஒர்க் அவுட் ஆகுது. 50%க்கு அவங்க போறாங்க. விசிகாவும் திமுக சேர்ந்து அந்த ஒரு கெமிஸ்ட்ரி கொண்டாடல 38%. இது ஏன்னா அந்த பாமக இங்க வந்து 36-15 சேர்ந்து மற்ற கம்ஃபர்டபுளா 50% போறது என்னோட மெயின் ரீசன் வந்து அந்த பானை சின்னத்துக்கு எதிராக வந்து பானையெல்லாம் உதயசூரியன் தான் கொஞ்சம் அவங்க வந்து ஒரு ஃபைட்டு கொடுத்துருக்கலாம். ஆனா இவங்க வந்து அதிமுக நிற்கிறதால அது சுலபமா 50% போயிடுறாங்க. அதிமுக பானைன்றதால சுலபமா 50% போறாங்க. இந்த தொகுதியில வந்து அது நாம் தமிழரோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா அதே 8000 ரேஞ்சில் தான் இருக்காங்க. ஸோ 2016 800 ஓட்டில் ஆரம்பிக்கிறாங்க. 8500 21, 24 8600 ஓட்டில் அப்படி எடுத்துட்டு இருக்காங்க. இதுல வந்து 26 பார்த்தீங்கன்னா விசிகா தேர்தல் வந்து பார்லிமெண்ட்ன்றத நல்லாவே 46% அவங்க எடுத்திருக்காங்க. அதிமுக பாமக தனித்தனியா போட்டிருவோம். அதிமுக 32%, பாமக 15% அப்படின்ற அந்த ஒரு இது எடுக்கிறாங்க. நாம் தமிழர் 5% அப்படி எடுக்கிறாங்க. ஸோ ரொம்ப நெக்டு நெக்காக தான் இது இங்க இருக்கும். பட் என்னை பொறுத்தவரை இங்கே உதயசூரியன் வேட்பாளர் போட்டால் இவங்க பானைக்கே 46% இங்க வரும் சூழல்ல விசிகா ஓட்டு ஓரளவு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் தான் நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் உதயசூரியன் இங்க கேண்டிடேட் நிறுத்தினாங்கன்னா இங்க வந்து ஓரளவுக்கு ஒரு சின்ன எட்ஜு நான் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் க்ளோஸ் ஃபைட் இது. அடுத்ததா விழுப்புரம் சட்டமன்ற தொகுதி. இந்த விழுப்புரம் சட்டமன்ற தொகுதி இதுவும் திமுக வந்து பாசிட்டிவா எஸ்டாப்ளிஷ் ஆன இடங்க தொகுதியில் ஒன்று 62 ஜெயிக்கிறாங்க. 61, 62, 67, 71 3 தேர்தலும் திமுக சேர்ந்த திரு சண்முகம் ஜெயிக்கிறாரு. அப்புறம் 77 அதிமுக முதல் தேர்தல் அதிமுக ஜெயிக்கிறப்ப அதிமுக திமுக மாறி மாறி இங்க ஜெயிச்சுட்டு வர்றாங்க. 89 முதல் முறை இங்க பொன்முடி ஜெயிக்கிறாரு. 96 அப்புறம் பொன்முடி தொடர்ந்து இங்க 3 முறை இது 2001 திமுக தோக்கிற தேர்தலையும் இவர் ஜெயிக்கிறாரு. 6லயும் ஜெயிக்கிறாரு. 2011 அந்த டீலிமிட்டேஷன் ஆன பிறகு அந்த டீலிமிட்டேஷன் நடந்த பிறகு
சிவி சண்முகம் திண்டிவனத்துலேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆறாரு. அவங்க ஷிஃப்ட் ஆறாரு. அதுக்கப்புறம் 2011-16 ரெண்டுலேயே சிவி சண்முகம் இருக்காங்க. 16ல பொன்முடி 11ல பொன்முடி போட்டிட்டு சிவி சண்முகம் தோக்குறாரு. 16ல அவர் தொகுதி மாற்றி திருக்கோயிலூர் போறாரு. அவர் என்ன அவர் போன அப்புறம் ஐயுஎம்எலுக்கு சீட்டு கொடுக்குறாங்க. அவங்க 20% ஓட்டு தான் எடுக்கிறாங்க இங்க. இதுல என்னன்னா, நீங்க பொதுவாக திமுக அதிமுக பல இடத்துல இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ன்றது நம்ம நல்லா பார்க்கலாம். ஒரு மாவட்டத்தில் இருக்க 2 ஆளுமைன்னா அவங்க எதுக்கு நம்ம மோதிக்கிறோம், என்ன நான் ஜெயிக்க விட்டு உங்களை நீ ஜெயிக்க விட்டுருங்க, ஆச்சு நீ சம்பாதிக்கலாம் நான் நீ சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி அட்ஜஸ்ட் போறாங்க. இதனாலேயே தெரியல. ஏன்னா பொன்முடி இப்போ இருக்கும்போது 2011 பொன்முடி இருக்கும்போது 45% எடுத்த திமுக ஒரேடியே 24% தான் ஐயுஎம்எலுக்கு வரணும். அப்போ இங்கே ஒர்க்கே பெருசாக நடக்கல. 16ல இங்கே பெருசாக ஒர்க்கே நடக்கலன்ற மாதிரி தான் இங்கே தெரியுது. ஸோ அந்த அளவுக்கு அவர் கம்ஃபர்டபுள் ஆகிட்டு இவர் திருக்கோயிலுக்கு போயிருக்காரு. திருக்கோயிலில் கூட நீங்கள் 2021 பாஜக தான் கண்டெஸ்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம 2011 என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவி சண்முகம் 52% எடுத்து இங்கே ஜெயிக்கிறாரு. திமுக சேர்ந்த பொன்முடி 45% எடுத்து தொகுறாங்க. அப்போ பாமகவும் திமுகவும் கூட்டணியில் இருக்காங்க, விசிகவும் அந்த அணியில் இருக்காங்க. 16ல நான் சொன்ன மாதிரி தனிச்சு நிற்கும் போது அப்போ கூட சிவி சண்முகம் அவ்வளோ பவர்ஃபுல்லான லீடராக இருந்து 40% குறைவாக தாங்க 36% எடுக்கிறாரு. இங்கே பாமக அந்த வன்னியர் ஓட்டு ஃபுல்லாகவே பொன்முடி கண்டெஸ்ட் பண்ணல, ஃபைட் கொடுக்கலான்ற போது அவருக்கு இயல்பாகவே சிவி சண்முகம் 50% தாண்டி போகணும். ஆனால் இவர் இவர் 36% தான் எடுக்கிறாரு. ஏன் சரி, இயல்பாக 50% தாண்டி போனோம். ஆனால் 36% தான் எடுக்கிறது. காரணம் என்ன, அன்னைக்கு திமுக ஓட்டர்ஸ்க்கு நிறைய பேர் பாமக ஓட்டு பண்றாங்க. அதனால பாமக 19% எடுத்திருக்காங்க. இங்க தேமுதிகவும் ஒரு டீசெண்டான ஓட்டு தான் 13% இங்கே எடுத்திருக்காங்க. ஸோ அது ஒரு கிட்டத்தட்ட 4 முனை போட்டி மாதிரி போயிடுச்சு. சிவி சண்முகம் ஒரு ஐயுஎம்எல் கேண்டிடேட் இல்லாமல் சிவி சண்முகம் ஐயுஎம்எல் கேண்டிடேட் இருக்கும்போதே 50% தான் இல்லை. இதே அன்னைக்கு திமுக நல்ல கேண்டிடேட் போட்டு ஃபைட் பண்ணியிருந்தாங்கன்னா 16லேயே சிவி சண்முகம் தோற்று இருப்பார். இப்போ 2021 அதுதான் நடந்திருக்கு. 21 திமுக நல்ல கேண்டிடேட் லக்ஷ்மணன் அதிமுகவில் இருந்த ஒரு ஆர்கனைசர் தேடி கண்டுபிடிச்சாங்க. 50% ஓட்டு எடுத்து ஜெயிச்சிட்டாரு. சிவி சண்முகம் பாமக கூட்டணியில் இருந்தும், அதாவது இந்த 36 19 55 இடத்துல இருந்து 42 வருதுன்னா பாமக ஓட்டர்ஸ் சில பேருக்கு சிவி சண்முகம் அக்செப்டபிள் கிடையாது. டிஸ்பைட் 10% எல்லாமே கொடுத்து அந்த வன்னியர் அபிஷன் பண்ணியும் அது அக்செப்டபிள் கிடையாது இல்லாம தான் இருக்கு. அந்த ஓட்டு அப்படியே திமுகவுக்கு போய் ஷிஃப்ட் எடுக்குது. திமுகவுக்கு இந்த ஐயம் 24 தேமுதிக 13 சேர்ந்து 37 தான் வரணும். பட் ஆனால் இந்த 10 அங்கே போகிறதால திமுக ஷிஃப்ட் எடுக்கு. இந்த ட்ரெண்டு தான் இப்போ நீங்கள் பார்லிமெண்ட்ல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இதே ட்ரெண்ட். அஃப்கோர்ஸ் பார்லிமெண்ட் சிவி சண்முகம் பண்றது பார்லிமெண்ட்ல எப்படி இருக்குன்னா விசிகாவே 42% எடுத்துடுறாங்க. மாறா அதிமுக பாமக 19% எடுத்த ஓட்டு அப்படியே இருக்கு. அந்த அதிமுக 33% எடுக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு 51% அவங்க எடுத்துடுறாங்க. இதே இடத்துல விசிகா திமுக போடுறாங்கன்னா இந்த 51 நிற்காது, ஸ்விங்கே வந்துடும். அதனால நம்ம இதனால மீண்டும் திமுக வெற்றி பெற சொல்றாரு. இங்க சிவி சண்முகம் இந்த தொகுதியில் ஜெயிக்கிறது கஷ்டம். ஒருவேளை சிவி சண்முகம் ஜெயிக்கணும்னா அவர் தொகுதியை மாற்றி மயிலம் போன்ற தொகுதியில் கண்டெஸ்ட் பண்ணணுமே தவிர விழுப்புரத்துல சிவி சண்முகம் ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்ன இதுல நாம் தமிழர் ஒரு பொசிஷனும் இங்க கொஞ்சம் செமி அர்பன்ன்றதால இவர் இங்க 2016 1000 ஓட்டு எடுத்திருக்காரு. ஆனா 24 ஆனா 21 அந்த சிவி சண்முகம் லக்ஷ்மணன் ஃபைட் அக்ரெசிவா இருந்தால 6300 ஓட்டு வந்திருக்கு. 24 9000 ஓட்டு எடுத்திருக்கு அந்த விசிகே சிம்பிள்றாரு. ஸோ இந்த தொகுதி இதை பொறுத்தவரை கொஞ்சம் இவங்க திமுக கம்ஃபர்டபுளா தான் இங்க இருக்காங்க. விழுப்புரத்துல அவங்க திமுக தான் வெற்றி பெறுவாங்க. அடுத்ததாக விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி 2008 டீலிமிட்டேஷன் அப்புறம் தான் உருவாக்குறாங்க. இதுவும் கொஞ்சம் போலரைஸ்டான ஒரு ஏரியா தான். 11 கம்யூனிஸ்ட் வேட்பாளர் ராமமூர்த்தி இந்த அதிமுக தேமுதிக அணியில் ஜெயிக்கிறாங்க. திமுக பாமக கூட்டணி இருந்தும் 41% எடுக்கிறாங்க.
நீங்க 16க்கு வரும்போது மற்ற தொகுதியில் இருந்த அதே ட்ரெண்ட் வந்து திமுகவும் பாமகவும் தனியா வரும்போது அதிமுக பலவீனப்பட்டு அதிமுகவுக்கு தலித்ஸ் கொஞ்சம் நிறைய திமுக வந்ததால பாமக ஆக்சுவலி இங்க 23% இருக்காங்க. 23% ஓட்டு சாதாரண ஓட்டு கிடையாது. ஆனாலும் அவங்க வந்து 41 23 17 தான் வரணும். பட் ஆனா திமுக வந்து 35 எடுத்திருக்காங்கன்னா அதிமுக பலவீனப்படுத்திருக்காங்க. அதிமுக 20% ஓட்டு இழந்திருக்காங்க. அப்புறம் 2019 இடைத்தேர்தல்லாம் அதிமுக கண்டெஸ்ட் பண்ணி 60% போயிருக்காங்க. அது இடைத்தேர்தல் ஒரு பெரிய பாராமீட்டரே கிடையாது. நான் அதுல கூட திமுக வந்து சட்டமன்ற தேர்தலில் எடுத்த ஓட்டை விட இடைத்தேர்தலில் வந்து அதிகமாக ஓட்டு எடுத்திருக்காங்க, 36%. அதுக்கப்புறம் இப்ப 21ல பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, அந்த 36ன்றது 48 பேர் கிட்டத்தட்ட நம்ம வந்து ஜிஞ்சியில பார்த்ததே ட்ரெண்ட் தான். நீங்க அதிமுகவும் பாமகவும் மீண்டும் சேரும்போது அதிமுக பலவீனப்படுது. அதிமுக உங்களுக்கு வந்து 31 23 சேர்ந்தா 54 வரணும். ஆனா 43 தான் வருதுன்னா 10% ஓட்டு வெளில வந்திருக்கு. அது திமுக அப்படி வந்திருக்கு. அதை வச்சுதான் திமுக வந்து 48% ஓட்டு எடுத்து 21ல ஜெயிக்கிறாங்க. என்ன புகழேந்தி. அப்புறம் அவர் மறந்தாலும் 24 நடந்த இந்த இடைத்தேர்தல் கூட 63% போயிருக்காங்க. பாமக தன்னோட ஓட்டு 23% ஆல்ரெடி எடுத்திருக்காங்க ஓட்டு. அது 28% ஓட்டு கொஞ்சம் எடுத்திருக்காங்க. ஸோ இங்க வந்து அதிமுக ஓட்டு வந்து பாமக நிற்கும் போது ஃபர்தரா இது கொஞ்சம் இங்க திமுக போயிருக்கு. அதனால இது வந்து அதிமுக ஓட்டர்ஸ்க்கு வந்து பாமகன்றது இங்க அக்செப்டபிள் இல்லை இந்த தொகுதியை பொறுத்தவரை. அதுதான் கேட்டது. ஸோ இங்க வந்து நாம் தமிழர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். நம்ம பார்லிமெண்ட் நம்பர்ஸ் போக நாம் தமிழர் வந்து இங்கே வந்து 8000 to 12000 இந்த ரேஞ்ச் தான். 600 ஓட்டுல ஆரம்பிக்கிறாங்க 16ல. 21ல 8200 ஓட்டு போறாங்க. 24ல 8300 ஓட்டு எடுக்கிறாங்க. ஸோ அந்த 8000 to 12000 ப்ராக்கெட்ல இங்கேயும் இருக்காங்க. இப்போ 24 போர்ஷன் பார்த்தோன்னா விசிகே நிற்கும் போது பானை சின்னத்தில் 40% எடுத்துடுறாங்க. இவங்க வந்து அதிமுக 36% எடுத்துடுறாங்க. இவங்க பாமக 18% எடுத்துடுறாங்க. ஐடியில் 54% தான். இது வந்து பானை இருக்கும்போது அவன் 40% வருது. இதே உதயசூரியன்னா இதே ஒரு 5% அது பூஸ்ட் கிடைக்கும். இந்த 54%ன்றது அதுவே வராது. பாமக வந்து கொஞ்சம் பேஸ் ஓட்டு இதில் அதிமுக இழந்திருக்காங்க. அதுல வந்து திமுகவுக்கு ஒரு எட்ஜ் கண்டிப்பா இதுல கிடைக்கும் தான் நினைக்கிறேன். இந்த தேர்தலை இந்த தொகுதியை பொறுத்தவரை பாமக ஓட் டிரான்ஸ்ஃபரிங்லேயே கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கும். அதிமுக தனித்தனியால விசிக்கானதால தான் கொஞ்சம் ஓவர்வெல்மிங்கா சில செக்ஷன்ஸ் ஓட்டு போட்டிருக்காங்க. இல்லாட்டி அதிமுக 36% இருக்கிறதுன்னு கஷ்டம் தான் நினைக்கிறேன். சென்னை பொறுத்தவரை இந்த தொகுதியில் நான் வந்து ஒரு சின்ன எட்ஜ் திமுக இருப்பேன். கொஞ்சம் ஆனாலும் ஒரு ஃபைட்டிங் சான்ஸ் அதிமுக இருக்கு. பட் திமுக ஹெடா இருக்காங்க தான் நான் பார்ப்பேன். அடுத்ததா திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியுடைய நிலவரம். அடுத்து திருக்கோயிலூர் தொகுதி. இங்கதான் அமைச்சர் பொன்முடி தொகுதி. இது 2008 டீலிமிட்டேஷனுக்கு அப்புறம் தான் ஃபார்ம் பண்றாங்க. 2011ல தேமுதிக ஜெயிக்கிறாங்க. அப்ப 16 22 பொன்முடி ஜெயிக்கிறாரு. 11 பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, இங்க வந்து அதிமுக தேமுதிக அணி வந்து 50% குறைவா எடுத்திருக்காங்க. திமுக வேட்பாளர் 41% எடுத்திருக்காங்க. அதாவது ஸ்டேட் ஆவரேஜ் அதிகமா இங்க எடுத்திருக்காங்க திமுக பாமக விசிக கூட்டணி. இதே 16ல என்ன ஆகுதுன்னா, அந்த திமுக இவங்க தனியா நிற்கும் போது பொன்முடி இங்க கொஞ்சம் தன் கிரவுண்ட் பக்கத்துல மேல வராரு. 50% ஓட்டு அப்படி எடுத்துறாரு. அதிமுக அதே திமுக பாமக தனியா நிற்கும் போது பலவீனப்படுற கான்செப்ட்ல இங்க நல்லாவே பலவீனப்பட்டிருக்கப்பட்டாங்க. 49% எடுத்த அதிமுக அணி வேட்பாளர் தேமுதிக வேட்பாளர் வந்து, ஆனா அதிமுக வேட்பாளர் வந்து 28% எடுத்திருக்காங்க. 21%. இதுல வந்து சொன்ன செட்டிங் கூட ஒரு காரணமா இருக்கலாம். இவர் வந்து ஐஎம்எல் சீட்டு கொடுக்கும்போது அவங்க டம்மி கேண்டிடேட் போட்டிருக்காங்க போல இங்க. ஆனால் 28% தான் இவர் அதிமுக வேட்பாளர் எடுத்திருக்காரு. பாமகவுக்கு இங்க 9% ஓட்டு வந்திருக்கு. இதே நீங்க 21ல பார்த்தோம்னா பொன்முடி 57% போயிருக்காரு. அப்ப ஃபர்தரா அதிமுக பாமக சேரும்போது அது ஃபர்தரா வீக்கன் ஆயிருக்கு. 28 26% தான் பாஜக வந்திருக்கு. இதுல தேமுதிகவும் டீசெண்டா ஒரு 7% ஓட்டு எடுத்திருக்காங்க. 2016ல எடுத்த தமிழ் மாநில காங்கிரஸ் ஓட்டு அப்படியே தேமுதிக எடுத்திருக்காங்க. இந்த தொகுதியில கொஞ்சம் நாம் தமிழர் கொஞ்சம் ஓட்டு மற்ற தொகுதியில் ஒப்பிடும்போது கொஞ்சம் அதிக 10,000 ஓட்டு மேலேயே எடுத்திருக்காங்க.
என்ன ரீசன்னா இங்க பாஜக கண்டெஸ்ட் பண்ணதால அதிமுக ஓட்டர்ஸ் கொஞ்சம் பாஜக அக்செப்ட் பண்ணா அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ நாம் தமிழர் ஓட்டிங்கிறது ஃபைட் மாற்று ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த அலையன்ஸ் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாத ஏரியாஸ்ல கொஞ்சம் அவங்க எடுத்திருக்காங்க. இந்த தொகுதியில் அப்படிதான் 11,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. அப்புறம் அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன். பார்லிமெண்ட் பொசிஷன் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, இந்த தொகுதியில் பார்த்தா அதிமுக விசிகாவோட கொஞ்சம் அதிகமாக ஓட்டு எடுத்திருக்காங்க. மேபி அதனாலேயே பொன்முடி நீக்கப்பட்டாருன்னு தெரியல. ஏன்னா அவர் 1% அதிகமாக எடுத்திருக்காரு. இருந்தாலும் சட்டமன்றம் தேர்தல்னு வரும்போது பொன்முடியோ ஒரு சன்னம் நிற்கும் போது கொஞ்சம் அவங்க அமைப்பு கொஞ்சம் பெட்டரா வேலை செய்யும். அந்த பாமக ஓட்டு எந்த அளவுக்கு அதிமுக அக்செப்ட் பண்ணுவாங்க அதுன்னு தெரியல. ஸோ அதனால இது திமுகவுக்கு இந்த சட்டமன்றத்தில் தேர்தலில் தொகுதி வந்துருந்தான் நினைக்கிறேன். இதுவும் ஆனா திமுக எளிமையா வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதி. ஆமா, அது விசிகான்றதுனால தான் அதிமுக 40% எடுத்தாங்க. அதுதான் ஒருவேளை அதிமுக பொன்முடியை வீழ்த்தணும்னா கூட கொஞ்சம் இறங்கி ஒர்க் எடுத்துடலாம். பட் ஆனாலும் அவங்க திமுக அமைப்பு கொஞ்சம் பெட்டரா இங்க இருக்கிறதால நான் வந்து திமுகவுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேங்க. விழுப்புரம் மாவட்டத்துல மொத்தம் 7 சட்டமன்ற தொகுதிகள் பார்த்தோம். செஞ்சி, மயிலம், திண்டிவனம், வானூர், விழுப்புரம், விக்கிரவாண்டி, திருக்கோவிலூர். இதுல வந்து செஞ்சி வந்து திமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதியா இருக்கு. மயிலம் வந்து அதிமுக கூட்டணிக்கு ஒரு எட்ஜி கொடுத்துருக்கீங்க. அதுக்கடுத்து திண்டிவனமும் அதிமுக கைவசம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வானூர் திமுக வெற்றி பெறும். விழுப்புரம் வந்து எளிமையா திமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதியா இருக்கு. அதனை ஒட்டி விக்கிரவாண்டி, திருக்கோயிலூர் இவையுமே கூட திமுக எளிமையா வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளா இருக்கு. விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கள நிலவரங்களை சொன்னமைக்கு நன்றி. நம்ம மேல ஒரு மாவட்டத்தில் சந்திக்கலாம். நன்றி.